இப்போ கேஹெச்எம் அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம பார்க்க போகிறோம். கேஹெச்எம் அப்படின்னா கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல். ஹைரார்கி அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், இது முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்க்கணும், இது முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு பார்க்குறது இஸ் ஹைரார்கி. டாப் ஹைரார்கியில் இருக்கிறது ப்ரியாரிட்டின்னு கூட சொல்லலாம். ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸுக்கு ஹையர் இது தரது, ரைட்? ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், அதுதான் ஹைரார்கி மாடல். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வரும். இது ரிசல்ட் வருதா இல்லையான்னு ஒரே ஒரு நாளில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இன்ஸ்டண்ட்டாக தெரிகிறத இப்போ நான் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கலாம், ஐ மீன் நம்ம ப்ரோக்ராமில், பட் ஸ்டில் இதை வந்து இப்போவும் பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு ஒரு நாளுக்கு உண்டான ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஒரே நாளில் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ல. இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணலாம் தானே, நல்லா டீப்பாக நல்லா சீரியஸாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் தானே. ஸோ அதனால் இதை பண்ணுங்கள், ஓகே? இதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ற இடம் இல்லை அது. ஸோ ப்ளீஸ் பேப்பர் அண்ட் பேனா எடுங்க, ப்ளீஸ் டேக் யுவர் பேப்பர் அண்ட் பென் அண்ட் டூ திஸ் ஆக்டிவிட்டி ரைட் நவ், ஓகே? இது வந்து உங்களோட நாளைக்கு பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ உங்கள் கையில் பேப்பர் பேனா இருக்குன்னு நான் நம்புகிறேன், ஓகே? இல்லைன்னா பாஸ் பண்ணிவிட்டு இப்போவே எடுங்க. உங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணுன்னா, யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். நான் சொல்கிறது மாதிரி அப்படியே பண்ணணும். இந்த மெத்தட் இஸ் சயின்டிஃபிக்கல் மெத்தட், எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும், ஓகே? ஒரே நாளில் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லது தானே. ஸோ இப்போது 21 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும், 21 பாயிண்ட்ஸ். 21 பாயிண்ட்ஸ் என்ன எழுதணும்? 21 பாயிண்ட்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன. சின்ன ஒர்க்கு பெரிய ஒர்க்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம், என்னால் முடியும் மற்றவங்களால் முடியும்லாம் பார்க்க வேண்டாம், ரைட்? கஷ்டம் ஈஸி அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எழுதக்கூடிய 21 பாயிண்டில் என்ன மிக முக்கியமான விஷயம்னா, லாஜிக்ஸ் பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. டக் 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 டக்னு எழுதணும். ரொம்ப டைம் எடுத்து டீட்டெயில்டாக எழுதக்கூடாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். ஏன்னா நிறையா எழுதணுங்கிறது தான் முக்கியம். 21 பாயிண்ட்ஸ் நான் எழுத சொன்னாங்கிறதுக்காக 21 முடிச்சுட்டு நான் வந்து 7 நிமிஷம் கொடுத்தீங்க நான் 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து நோண்டுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு 7 மினிட்ஸ் நான் டைம் தரப்போகிறேன். இந்த 7 மினிட்ஸுக்கு பேர் கோல்டன் 7ன்னு அர்த்தம். கோல்டன் 7. இந்த 7 மினிட்ஸ் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் 21 பாயிண்ட்ஸ். 21 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும், ஓகே? 21 பாயிண்ட்ஸ் ஆஃப் டு டூ லிஸ்ட். நாளைக்கு ஒரு நாளில் நீங்கள் பண்ணி முடிக்க வேண்டிய வேலைகள். ஸ்பீடாக எழுதுங்க. 21 நிமிஷம், 21க்கு மேலே எவ்வளோ எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, ஓகே? ரைட் இட் டவுன், குயிக்காக எழுதுங்க.
இப்போ உங்கள்கிட்ட மோர் தென் 21 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது ஸ்டெப் நம்பர் டூவில் என்ன பண்ண போகிறேன்னா 3 மினிட்ஸ் டைமர் நான் தரப்போகிறேன். இந்த 3 மினிட்ஸ் டைமர் இஸ் த ஹைரார்கி மார்க் பண்ணுறது. இந்த ஹைரார்கி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹைரார்கி வந்து முக்கியங்கிறனால தான் இதுக்கு பேர் கேன்ஸ் ஹைரார்கி மாடல்னு பேர் வச்சுருக்கிறது. இந்த ஹைரார்கி பொறுத்து தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஹைரார்கி அப்படின்னா என்னென்னா, இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த பேனா நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த பேனாவை இப்படி இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் வைங்களேன். இந்த ரைட் ஹேண்டில் நான் சொல்லும்போது டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது மந்திரக்கோளாக மாறிடும். என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. இது இட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம். ஓகே, இதில் வந்து டீப் சயின்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. ஓகே, இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நான் மந்திரம் என்னன்னு சொல்லிடுறேன். மந்திரம் வந்து கிரியேட் த ஃபார்ச்சூன் அப்படிங்கிறதா மந்திரம். இப்போது வலது கையில் வச்சுக்கோங்க. இப்போது இடது கையில் டேப் பண்ணுங்கள். 3, 2, 1 சொல்லும்போது டேப் பண்ணுங்கள். 3, 2, 1 டேப். மந்திரம் என்ன? கிரியேட் த ஃபார்ச்சூன் சொல்லிட்டேன்னா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் லிஸ்ட் எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த லிஸ்ட்டில் இப்போ இது மந்திரக்கோள். இது மூலியமாக எந்த ஒரே ஒன்றை மட்டும் அண்டர்லைன் பண்ணுறீங்களோ அந்த வேலை நாளைக்கு சிறப்பாக முடியும். அப்போ எந்த ஒர்க் உங்களுக்கு சிறப்பாக முடியணுமோ அந்த இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணணும். பண்ணுங்க. இப்போது நான் இதுலேயே இருக்கேன். ஸோ தேடி பிடிங்க. அந்த 21க்கு மேலே எழுதியிருக்கீங்க இல்லையா, அதில் தேடுங்க. ஏதோ ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக முடியணும். முடிஞ்சால் பெரிய இம்பேக்ட் இருக்கும், கம்பெனிக்கும் நல்லா இம்பேக்ட் இருக்கும். அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் என்ன, அண்டர்லைன் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை தட். 10வது பாயிண்ட்டாக இருக்கலாம், 5வது பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை நிஜமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 21வது பாயிண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஐடென்டிஃபை, அண்டர்லைன் பண்ணிவிட்டு 1ன்னு எழுதுங்க. போட்டிங்க இல்லையா? அடுத்தது வந்து இதில் வந்து இப்போது எனர்ஜி கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் எனர்ஜி இருக்குது. ஒரு தடவை தான் இதை டேப் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டீங்க. இதில் ஸ்டில் எனர்ஜி இருக்குது. ஸோ இது எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா அடுத்த 6 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஸோ தேடி பிடிச்ச அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஒர்க் எது முடித்தா நல்லாயிருக்கும் அதை எதுன்னு அண்டர்லைன் பண்ணிவிட்டு செகண்டுன்னு போடுங்க. அதே மாதிரி 7 விஷயங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். அப்புறம் ஏன் நான் 3 நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து அடிச்சு இல்லை இதாக ஃபஸ்ட்டுன்னு அடிச்சு எழுதலாம். இந்த பேப்பர் வந்து அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதனால் டூ திஸ் ஃபார் 3 minutes. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஐடென்டிஃபை த 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்பர்ஸ் எழுதுங்க.
ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் அண்டர்லைன் பண்ணது வந்து ஈஸியான வேலையாக இருக்காது, இம்பேக்ட்ஃபுல்லான வேலையாக தான் இருக்கும். இந்த வேலையை முடித்தா நம்ம கம்பெனிக்கு, நிறுவனத்துக்கு, நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருந்திருக்கணும். ஓகே, அப்படி தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. இம்பேக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான், ஈஸியாக இருக்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணக்கூடாது, இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, அப்படி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, 7 விஷயங்கள் எழுதியிருக்கீங்க, அதில் ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 3 விஷயங்களை எடுத்து இப்போ நீங்கள் எழுதணும், கீழே எழுதணும். இதுதான் 3 விஷயம்னு எழுதணும். அது எப்படி எழுதணும்னா பாசிட்டிவ் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் எழுதாமல், இந்த ஒர்க்கை நான் வந்து முடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு எழுதணும். முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரெசன்ட். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாளைக்கு தான் நான் பண்ண போகிறேன், நாளைக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், அப்போது அது ப்ரெசன்ட், அந்த ஃப்யூச்சர் டென்ஸ் தானே எழுதணும். அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஓகே, ப்ரெசன்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சோம்பேறித்தனத்தை விட போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டாஸ்க் இல்லை, பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். சோம்பேறித்தனம்ங்கிறது நெகட்டிவான வேர்டு, விட போகிறேன் அப்படிங்கிறதும் நெகட்டிவான வேர்டு. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனாலும் அது நெகட்டிவ் தானே. அது ஏன் சார் அப்படி எழுதக்கூடாது, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தானே. அதாவது சோம்பேறித்தனத்தை விட போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சுறுசுறுப்புடன் இருக்கிறேன்னு நம்ம எழுதலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடுங்க. உங்களோட கண்கள், உங்கள் க்ளோஸ் பண்ண அந்த கண்ணில் ஒரு பிங்க் கலரில் ஒரு யானை, பிங்க் கலரில் ஒரு யானையை இப்போ பார்க்காதீங்க. ஓப்பன் யுவர் ஐஸ். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிங்க் கலர் யானை வந்துச்சுல்ல, பிங்க் கலர் யானையை பார்க்காதீங்கன்னு தானே சொன்னேன். அப்புறம் ஏன் பிங்க் கலர் யானையை பார்த்தீங்க? ரைட், அந்த இதில் கூட சொல்லுவாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த வியாதி போயிடும், ஆனால் ஒன்று, அந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கு மட்டும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போல்லாம் அந்த மாத்திரையாக இருக்குமோ அப்போல்லாம் குரங்கு தானே ஆகும். ரைட், அப்போ அதை சாப்பிடவே மாட்டார். ஸோ நம்ம எதை வந்து நினைக்கிறோமோ அதுதான் வந்து மைண்டில் வரும். ஸோ அன்னை தெரசா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி உண்டான நிகழ்ச்சிகளை நான் கூப்பிடாதீங்க, எதுக்கு ஆதரவு தரணுமோ அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுங்க. ஸோ தட் வில் ஒர்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டாதீங்கன்னு நம்ம போயிட்டு கொடி பிடிச்சி பெருசாக இது பண்ணோன்னா அது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு தோணலை. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மரம் நடுங்கள், மரம் வளர்க்கணும், க்ரீனாக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எது வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எது வேண்டாமோ அதை வேண்டான்னு சொல்கிறத விட்டுட்டு. ஓகே, ஏன்னா டார்க்னஸில் குறைக்கவே முடியாது. இப்போ நம்ம நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த டார்க்னஸ், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் டார்க்னஸ்னு நம்ம சொல்லுவோம், கம்பேர் பண்ணலாம். டார்க்னஸை குறைக்க முடியாது, இருட்டை குறைக்க முடியாது, அதிகமும் பண்ண முடியாது. இருட்டுங்கிறது பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது. ஆனால் இருட்டை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, லைட் சோர்ஸை நம்ம அதிகம் பண்ணுறது. அப்போ லைட் சோர்ஸ் அதிகம் பண்ணால் இருட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போது நான் வந்து எதை குறைக்கணுமோ அதை குறைக்கிறதுக்கு யோசிக்காமல், எதை அதிகம் பண்ணணுமோ அந்த அதிகம் பண்ணதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஆல்வேஸ் ரைட் த பாசிட்டிவ் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 முக்கியமான விஷயங்களை எடுத்து எழுதி பாசிட்டிவ் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இது எப்போருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு டைம் செட் பண்ணணும். அதுக்கு பேர் சீட்லிங் டைம்னு நம்ம சொல்லுவோம், சீட்லிங் டைம். ஓகே, ஸோ அதுக்கு உண்டான டைமை செட் பண்ணிடுங்க. இதுக்கு ஐ கேன் கிவ் யூ 2 minutes டைம். 2 minutes டைம்குள்ளே அதை நீங்கள் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்தது இப்போ 4th ஸ்டெப்புக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த 4th ஸ்டெப் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப். என்னென்னா, நீங்கள் எழுதியிருக்க இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்து எழுதி அகெயின் 21 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணால் அது சீக்கிரமாக எஃபெக்டிவாக முடியுங்கிறத, சின்னது பெருசு முடியாது, இது எல்லாத்தையும் லாஜிக்கலாக யோசிக்காமல் அகெயின் 7 மினிட்ஸ் டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. 7 மினிட்ஸ் டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதும்போது நல்லா திங்க் பண்ணுங்கள். இந்த எஃபெக்டிவாக முடியணுன்னா நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத திங்க் பண்ணி எழுதுங்க. ஓகே, அப்படி திங்க் பண்ணி எழுதும்போது பாயிண்ட்ஸ் வந்து 21 வரல அப்படின்னா பரவாயில்ல. பட் நல்லா திங்க் பண்ணி இது எஃபெக்டிவாக முடிக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத திங்க் பண்ணுங்கள். இது ஒன்றை மட்டும் சீரியஸாக பண்ணுங்கள். ஓகே, சில பேர் இந்த 4th பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணுறதும் உண்டு. 4th பாயிண்ட்ஸ் தான் விஷயமே இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு தடவை தானே பண்ணுறீங்க, பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் எழுத்து. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லான விஷயத்தை இப்போ நீங்கள் திரும்பவும் பாயிண்ட்ஸாக எழுதுறீங்க. அதில் என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ இந்த டைம் இந்த பர்சன்கிட்ட நம்ம வந்து ரிசோர்ஸஸ் எடுத்துக்கலாம். இந்த விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணணும், இந்த விஷயத்தை நான் அரேஞ்ச் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு நான் மணி இதை பண்ணணும். அந்த ஒரு விஷயம், அந்த ஃபஸ்ட்டு விஷயம் முடியணுன்னா, எஃபெக்டிவாக முடியணுன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த லிஸ்ட் இருந்திருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டு 21 வராட்டி பரவாயில்ல, பட் இப்போ இருக்கிறதுலையே எது மேஜரான விஷயங்கள் நான் இம்மீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துகிட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து பேனாவை பவர் ஏற்றணும். இது நியூ லிஸ்ட்டு தானே, இதுக்கு தனியாக பவர் ஏற்றலாம். ஸோ இப்படி ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க அண்ட் இதில் டேப் பண்ணுங்கள். 3 2 1 டேப். மந்திரம் என்ன? கிரியேட் த ஃபார்ச்சூன். இப்போ போயிட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் தட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பண்ணிட்டீங்க. அண்ட் அடுத்தடுத்த மிக முக்கியமான 7 விஷயங்கள் அல்லது 3 விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் செட் பண்ணிடுங்க. அந்த டைம் செட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சப்டிவைட் ஆகி குட்டியாக விஷயமாக பிரிஞ்சிருச்சு. அந்த குட்டி விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த முடிக்க வேண்டிய ஒரு பெரிய வேலையாகவே இருந்திருக்கலாம். இப்போ சப்டிவைட் பண்ணதுக்கப்புறம் அது குட்டியான விஷயமாக மாறிடுச்சு. இப்போ இந்த குட்டியான விஷயத்துலேயும் எது மிக முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அதுக்குன்னு டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய ஒரு விஷயம் மிக சுலபமாக நாளைக்கு முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்க இல்லையா பிஸ்னஸில், ஆனால் நீங்கள் மட்டும் நாளைக்கு ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்த மெயின் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் செகண்ட் பாயிண்ட் எடுத்து பண்ணுவீங்க. செகண்ட் பாயிண்ட்டை முடிச்சுட்டு தேர்ட் பாயிண்ட் எடுத்து பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்குங்கிறது, ப்ரொடக்டிவாக இருக்கிறதுங்கிறது. நிறையா விஷயங்கள் முடித்தா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான விஷயங்களை முடித்தா தான் திருப்தியாக இருக்கும். திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.
நாளைக்கு ஒரு நாளில் நீங்கள் பெரிய திருப்தியாக இருக்க போகிறீங்க. ஸோ இதுதான் அந்த 80-20 பிரின்சிபலோட பவர். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு மெத்தடு மூலிமா நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகுதா இல்லையானே உங்களுக்கு தெரியும். ஒர்க் ஆச்சுன்னா தான் இது எவ்வளோ பெரிய விஷயம் சிம்பிளாக பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். தென் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. அண்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிஸியாக இருக்கிறவங்கள விட ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கும். காம்பவுண்டிங் க்ரோத் ஆகும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் ஆகும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் க்ரோத் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ் 80-20 பிரின்சிபல். ஸோ இந்த ஒரு ஹைரார்கி மாடலோட உங்களோட கருத்துக்களை இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்காக ஒவ்வொருத்தரோடதையும் நான் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிருக்கேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட்டு tool.